ஒரு தேசிய கட்சியினுடைய தேசிய தலைமை என்ன முடிவெடுக்கோ அதை தான் கட்சியில் எல்லாரும் சொல்லணும். ஒரு மாநில தலைவர் சொல்றாரு, தேசிய தலைவர் சொல்றாரு, முன்னாள் மாநில தலைவர் அவரோட கருத்து சொல்றாரு. அவர் சொல்லும்போது கூட அது என்னோட தனிப்பட்ட கருத்துன்னு சொல்றாரு. அதை உடனடியாக ஒரு பெரிய பூதாகாரமாக்கி இவர் அப்படி சொல்றாரு, இவர் இப்படி சொல்றாரு, எந்த வேறுபாடும் கிடையாதுங்க. கட்சி ஒரே கட்சி தான், ஒரே நிலைப்பாடு தான், அதில் எந்த மாற்றமும் கிடையாது. ஏற்கனவே எங்களுடைய உள்துறை அமைச்சர் சென்னையில் கூட்டணி அமைந்த போது என்ன அறிவிச்சாரு? அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தமிழகத்திலே தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு தலைமையேற்கும். திரு எடப்பாடி அவர்கள் இந்த கூட்டணியில தலைமையேற்று தமிழகத்தில் நடத்துவாருங்கிறாரு. இதுல எந்த குழப்பமும் கிடையாது, யாருக்கு எந்த மாற்று கருத்தும் கிடையாது. இங்க இருக்கிற ஊடக நண்பர்கள் மட்டும் ஏதோ பிரச்சனை இருக்கிற மாதிரி வெளியில செய்தி போடாம இருந்தா சரி. கூட்டணி அமைச்சரவை, கூட்டணி அரசு, இந்த மாதிரியான விஷயங்கள்ல முதல்ல தேசிய தலைமை என்ன முடிவு எடுக்குதோ அதுதான் தமிழ்நாடு பிஜேபி. தமிழ்நாடு பிஜேபி யூனிட் தனி யூனிட் கிடையாதுங்க. நேஷனல் பார்ட்டியோட ஒரு ஸ்டேட் யூனிட் தான் தமிழ்நாடு பிஜேபி. அதனால அமித்ஷாஜி அவர்கள் என்ன சொல்லி இருக்காரோ அதுதான் இங்க நடக்கும். ஏங்க, யாராவது பேச்சு நடத்துற கட்சிகளை பத்தி வெளியில அது உங்ககிட்ட சொல்லுவாங்களா ஊடகத்துல? ஒரு கட்சி இல்லைங்க, நிறைய கட்சிகள் எங்களோட பேச்சுவார்த்தை பண்ணிட்டு இருக்காங்க. மத்திய அரசு நிறைய திட்டங்கள் தமிழ்நாடு கொடுக்குது அப்படின்றீங்க. ஆனா அந்த திட்டங்களுக்கு எல்லாமே பாதி ஃபண்டு 50% விழுக்காடு மாநில அரசு தான் நிதி ஒதுக்கி செயல்படுத்திட்டு இருக்குது. இவர் மாப்பிள்ளை அவர் தான் அவர் போட்டுக்கிற சட்டம் எங்களுக்கு அப்படின்னு முதல்வர் விமர்சனம் பண்ணியிருக்காரு. அது என்ன? அதாவது ஒரு அரசியலமைப்பு சட்டத்துல மத்திய அரசுக்குன்னு ஒரு சில டிபார்ட்மெண்ட் இருக்கு, மாநில அரசுக்குன்னு ஒரு சிலது இருக்கு. ஒரு சில திட்டங்கள் ரெண்டு பேரும் சேர்ந்து தான் நடத்தணும். ஆனா நான் கேட்கிறேன், இத்தனை நாள் வரைக்கும் மாநில அரசு நீங்க ஸ்வச்ச பாரத் திட்டமா இருக்கட்டும், இல்ல அனைவருக்கும் வீடு திட்டமா இருக்கட்டும், இல்ல ஆயுஷ்மான் பாரத்ல 5 லட்சத்துல 2 லட்சம் மாநில அரசுனே வச்சுக்கோங்க, மீதி 5 லட்சம் உங்களுக்கு மருத்துவ காப்பீடுல மத்திய அரசோட திட்டத்துல தான் வருது. எங்காவது இதுவரைக்கும் திரு ஸ்டாலின் அவர்கள் நாங்க இந்த திட்டத்தை நிறைவேற்றுறோம், இதுல பிரதமர் நரேந்திர மோடி அவர்களோட போட்டோ போடணும், இல்ல மத்திய அரசு இதுல பணம் கொடுத்திருக்கு, எங்கேயாவது ஒரு திட்டத்துக்கு திமுக காரங்க சொல்லியிருக்காங்களா? ஏதாவது ஒரு திட்டத்துக்கு சொல்லியிருக்காங்களா? ஏதாவது ஒரு இடத்துல பிரதமர் மோடியோட போட்டோ போட்டிருக்காங்களா? இப்போ நாங்க இந்த திட்டத்தெல்லாம் நிறைவேற்றுறோம்னு ஊர் ஊரா சொன்ன உடனே மாப்பிள்ளை ஞாபகத்துக்கு வந்துட்டாரு. திரு ஸ்டாலின் அவர்களுக்கு மாப்பிள்ளை தான் எல்லாமே எங்களுக்கும் தெரியுங்க. மத்திய கலாச்சாரத்துறை அமைச்சர், நம்முடைய டூரிசம் அமைச்சர் 3 நாளைக்கு முன்னாடி சென்னை வந்தார், திரு கஜேந்தர் சிங் ஷெகாவத். அவர் தமிழ்நாட்டில் குறிப்பாக திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அமைச்சர்கள், கம்யூனிஸ்ட் எம்பி, ஒரு சில எம்பிக்கள் சொல்லுகின்ற கருத்துக்கு கூட தமிழ்லேயே பதில் போட்டிருக்கார். கீழடி ஆராய்ச்சி அப்படிங்கிறது ஆரம்பத்தில் மத்திய தொல்லியல் துறை செய்தது. அதற்கு பின்பாக அந்த ஆராய்ச்சி செய்த அந்த டாக்குமெண்ட்ஸ், அந்த ரிப்போர்ட் அப்படிங்கிறது ஒரு இன்டர்நேஷனல் லெவலில் நம்ம போய் அதை வெட் பண்ணி வாங்கிட்டு வரணும். அதில் பல்வேறு கேள்விகள் கேட்பாங்க, கொரீஸ் இருக்கும். அதற்கெல்லாம் ஒரு சரியான ஒரு பதிலை கொடுக்கறதுக்கு தாமதமானதால மத்திய அரசினுடைய அந்த தொல்லியல் அறிக்கை என்பது காலதாமதமாயிருக்கிறதே தவிர இதில் எந்த விதமான உள்நோக்கமும் இல்லை. ஒன்று. இரண்டாவது, நம்ம கீழடி பற்றி இவ்வளவு தூரம் பேசுகிற நாம அதை விட பழமையான ஆதிச்சநல்லூர், அந்த ஆதிச்சநல்லூர் கீழடியை விட பழமையான ஒரு தொல்லியல் இடம். அந்த இடத்துல இப்பவும் மத்திய அரசு தான் தொல்லியல் ஆய்வு பண்ணிட்டு இருக்காரு, எங்கேயும் நிறுத்தல. அதனால் தமிழர்களுடைய தொன்மை, தமிழர்களுடைய நாகரிகம் என்றால் முதலில் சந்தோஷப்படுவது பிஜேபியும் பிரதமர் மோடி அவர்கள் தான். குறுகிய கால அரசியலுக்காக தங்களுக்கு சொல்றதுக்கு மத்திய அரசு பத்தி எதுவுமே இல்லைங்கிறதால கீழடி மாதிரியான விஷயங்கள்ல அரசியல் செய்து கொண்டிருப்பது திமுகவும் கம்யூனிஸ்டும். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.